சுபீஷ் கத்திலிருந்து பேசுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. டெஸ்டிமனி போட ரொம்ப லைட்டா அடிச்சு மன்னிக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு சால்வ் ஆயிடுச்சு. வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன் பண்றதுக்கு முன்னாடி நானும் என்னோட வைஃபும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அப்புறம் என்னோட பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள். நான் கத்தர்ல இருக்கேன். கத்தர்ல சொந்தமா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் சொந்தமா எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். ரேபிட் மைண்ட் பவர்ல வர்றதுக்கு முன்னாடி எப்படின்னா, என்னோட பிசினஸ்லயே நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வந்திருக்கு. முதல்ல பிசினஸ் கம்மியா இருந்தது. கிடைக்கிற பிசினஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, கஷ்டத்தை கொடுத்துருந்தது. கரெக்டா டைம்ல வேலை முடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். பில்லு கிடைக்காது, கரெக்ட் டைம்ல பில்லு கொடுக்காம கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வந்துட்டு. இப்போ பிஸ்னஸை பற்றி சொல்லணும்னா, பிஸ்னஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. பிஸ்னஸ் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாமல் எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஈஸியாக ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹாப்பி, பில்லெல்லாம் கரெக்ட் டைமில் பாஸ் ஆகுது. ஜாஸ்தி வேலைகளும் நான் எதிர்பார்க்குற பில்லை விட ஜாஸ்தி காசு எனக்கு கிடைக்குது. நான் கேட்கறத விட ஜாஸ்தி கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா வேலையுமே முதல்ல ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கும். அது இப்போ எல்லா வேலையுமே எனக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்ய முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட கொடை லைஃப்ல ஒரு வாட்டி நானும் என்னோட அம்மாவும் ஒரு ஜோசிக்காரனை ஆஸ்ட்ராலஜிஸ்ட பார்க்க போயிருந்தோம். இங்கே போனபோது அந்த ஆள் சொன்னது என்னோட ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம், ரொம்ப அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும், வெளியூர் போக வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆள் சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. வெளியூருக்கு வந்துட்டு நிறைய பிஸ்னஸ், நிறைய காசு கிடைச்சது, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. ஆனால் அதே ஆஸ்ட்ராலஜர் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி வீட்டில் வந்துடுது. அப்போது ஜாதகம் பார்த்து சொன்னால், உங்களோட டைம் மோசம் ஆயிடுச்சு, இனி 7 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் உங்களோட ஒய்ஃபோட ஜாதகம் உங்களோட ஜாதகம் ஒத்து போகல, அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அந்த ஆள் சொன்னது 100% கரெக்ட். நானும் ஒய்ஃபும் ஒத்து போக மாட்டேன். நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. பிசினஸ்லயும் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்டான்லி சாரை கூப்பிட்ட போது ஸ்டான்லி சாரை கிட்ட இதே சொன்னேன். ஸ்டான்லி சார் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆஸ்ட்ராலஜி தப்பா ரைட் அது ஒண்ணுமே சொல்லல, ஒரே விஷயம் தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க, அதை மட்டும் அச்சீவ் பண்ணுங்க, அதை மட்டும் திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஸ்டான்லி என்ன சொன்னது அப்படியே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ எல்லாமே மிராக்கிளா இருக்கு. இப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துடுச்சு, ஆஸ்ட்ராலஜி அன்னைக்கு சொன்ன போது எல்லாமே நடந்தது, அது எதனாலேன்னு இப்ப நான் யோசிக்கிறது ஆஸ்ட்ராலஜி சொன்னது நான் நம்பினால நடந்ததுன்னு இப்ப எனக்கு தோணுது. ஸ்டான்லி அண்ணா எனக்கு என்ன தேவையோ அதெல்லாமே சிடி பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் சப்ளிமெண்டல் மெசேஜ் வேற டெய்லி கேட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக்லயே நிறைய மாற்றங்கள் வந்தது. இப்போ எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றான், நீ நிறைய மாறிட்ட, உன்னை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வருது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட உன்னோட பிஹேவியர் ஆட்டிடியூட் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. நிறைய கேரக்டர் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் நானும் வைஃப் இப்போ எப்படின்னா, ஒரு கொடை லைஃப்ல ஒரு லவ் அஃபேர் இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குள்ள பிரச்சனை என்ற வார்த்தையே இப்போ இல்லை. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் எனக்கும் வைஃபுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா போயிட்டு. கண்டிப்பா ஆஸ்ட்ராலஜி தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியலைங்க, அதை பற்றி எனக்கு சொல்ல முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றேன்னா, ஆஸ்ட்ராலஜி ரைட்டுன்னு, ஆஸ்ட்ராலஜி கரெக்ட் அப்படின்னு திங்க் பண்ணா அது கரெக்டு தான். ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை பத்தி யோசிச்சா இன்னும் லைஃப் நல்லா இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன். தான் இல்லையானா சொன்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆஸ்ட்ராலஜி சொன்ன பிரகாரம் இன்னும் எனக்கு 4 வருஷம் கெட்ட சமயம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு ஒரு 2 மாசத்துலேயே எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் நான் சந்திச்சதில்லை. இல்லைன்னா பிரச்சனை வந்திருந்தாலும் நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை அதையே யோசிச்சுட்டு இருந்தா அந்த பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை வந்தால் நான் அது பிரச்சனையானு பார்க்க மாட்டேன். நான் அதுக்கு பாசிட்டிவ் எனக்கு என்ன வேணுமோ அதை திங்க் பண்ணுவேன். இப்போ அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. அதனால என்னவோ இப்போ இந்த பிரச்சனையை நான் வாழ்க்கையில பாக்குறதே இல்லை. மகாபாரதத்துல கிருஷ்ண பகவான் கிட்ட அர்ஜுனன் கேட்கிறாரு, உங்களுக்கு உங்களோட சிறந்த பக்தன் யாருன்னு கேட்க. இந்த கதை என்னோட தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா அன்னைக்கு அதோட மீனிங் எனக்கு கரெக்டா புரியல. இப்போ கிருஷ்ண பகவான் கிட்ட அர்ஜுனன் கேட்கிற, யார் உங்களோட சிறந்த பக்தன்? அப்போ
கிருஷ்ண பகவான் சொல்றான், எனக்கு அபிஷேகம் பண்றவனோ இல்ல பூஜை பண்றவனோ சிறந்த பக்தன் கிடையாது. எவன் ஒருவன் எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லாம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா லைஃப அப்ரோச் பண்றானோ அவன் தான் எனக்கு சிறந்த பக்தன். அப்புறம் சொல்றாரு, அப்புறம் கிருஷ்ண பகவான் சொல்றாரு, லைஃப்ல அப்படி சந்தோஷமா எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லாம சந்தோஷமா வாழ்க்கைய பாக்குற அந்த பக்தனோட வாழ்க்கை சந்தோஷமா நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கறது என்னோட வேலை. அதுல அங்க வந்து ஆஸ்ட்ராலஜியோ இல்ல நவ கிரகங்களோ எதுவுமே அங்க எந்த விஷயங்களுமே செய்ய முடியாது சொல்றேன். எனக்கு தோன்ற என்னன்னா, இதுதான் நான் ரேபிட் மைண்ட் பவர்லயும் சொல்றேன், சந்தோஷமா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸுக்குள்ள ஒரு பாதைன்னு சொல்லலாம். நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு மலை மாதிரி பார்த்தோம்னா நடந்து ஏறி போகலாம். சில சமயம் நமக்கு கஷ்டமா இருக்கும், பெரிய மலை ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைமும் ஆகும். இதே வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணா நமக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அதே ரூட்ல நடக்கிறத விட நம்ம ஒரு மோட்டார் வெஹிக்கிள் அதாவது காரோ பைக்கோ இருந்தா ஈஸியா மலை ஏறிடலாம் இல்லையா? அந்த மாதிரிதான் எனக்கு ரேபிட் மைண்ட் பவர் எனக்கு தோணிடுச்சு. பாசிட்டிவா திங்க் பண்றதோ அது நம்மளோட ரூட். சீக்கிரமா நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு ஈஸியான ஒரு வழி ரேபிட் மைண்ட் பவர். கொஞ்சம் கூட நடந்து போறதை விட ஒரு மோட்டார் வெஹிக்கிள் யூஸ் பண்றோம். அது எந்த எஃபர்ட்டுமே இல்லை, ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதும், ஸ்மூத்தா அச்சீவ் பண்ணும். எனக்கு ரேபிட் மைண்ட் பவரை பற்றி இப்படிதான் எனக்கு நான் திங்க் பண்றேன். லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. புதிய புதிய அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் செக்ஷன் எடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லா வித சந்தோஷம் ஹாப்பியான நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாவதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டான்லி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். என்னோட தமிழ் அவ்வளவு ஃப்ளூவெண்ட் இல்லை. நான் ஆக்சுவலி வந்து கேரளா. ஏதாவது தப்பா ஏதாவது வார்த்தைகளோ ஏதாவது தவறு இருந்தா மன்னிக்கணும். ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை.